தமிழ் சொல்றாங்க சாவித்திரி கிட்ட, நான் மைக்க பிடிச்சு தெம்பா பேசினேன்னா அதுக்கு காரணம் இந்த மருந்து தான் நினைக்கிறேன். என்னடா இன்னைக்கு தெம்பா பேசிக்கிட்டு இருக்கோம்னு நினைச்சேன். அதுக்கு காரணம் அந்த மருந்து தான். அப்புறம் தான் எனக்கு ஞாபகமே வந்துச்சு. அந்த மருந்தை குடிச்சப்ப கூட நல்லா ஜூஸ் மாதிரி நல்லா இருந்துச்சுமா. கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த மருந்து இன்னொரு கிளாஸ் கிடைக்குமா? தாமரை மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, என்ன தமிழ் இன்னொரு கிளாஸ் கேக்குறா. சாவித்திரி கிட்ட தமிழ் சொல்றாங்க, அப்படி இருந்துச்சுன்னா இன்னொரு கிளாஸ் கொடுங்கம்மா, நான் குடிக்கிறேன் நாளைக்கு. சரிம்மா, எனக்கு வேலை கிடக்குது, நான் வேலையை பார்க்க போறேம்மா. தாமரை சாவித்திரி கிட்ட சொல்றாங்க, என்னம்மா தமிழோட கருவை கலைக்கிறதுக்கு மருந்தை கொடுத்தா அது தெரியாம இன்னொரு கிளாஸ் கொடுங்கன்னு கேட்டு போறா. இதுவும் அந்த தமிழ் சொல்றாம்மா, இந்த மருந்துனாலதான் நாள் முழுக்க தெம்பா இருந்தாலாம். சாவித்திரி சொல்றாங்க, அதாண்டி எனக்கும் புரியல, நீ சரியான மருந்தை தானே கலந்து கொண்டு வந்து கொடுத்த. அம்மா, நீ பீரோல வச்ச மருந்தை தான் நான் கலந்து கொண்டு போய் தமிழுக்கு கொடுத்தேன், இது சத்தியம்மா. அப்புறம் ஏண்டி தாமரை இவளுக்கு மாத்திரம் இந்த மருந்து வேலை செய்யல? போஸ் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறாரு, என்ன மாப்பிள்ள வேலை செய்யற, அதை இருக்கியா என்கிட்ட கேக்குற, விடியா சும்மா சொல்லியான்னு போஸ் கேக்குறாரு திருப்பியும். வேற ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, போதை செடி பிசினஸ் தான். இப்ப போதை செடி புரோக்கரா தான் வேலை பாக்குறேன். அப்பப்ப போதை செடி கேக்குறப்ப போலீஸுக்கு தெரியாம கொடுக்கணும். இத நம்ம சரியா செஞ்சோம்னு வச்சுக்க, நமக்கு சரியான அமௌண்ட் கொடுப்பாங்க மாப்பிள்ள. போஸ் சொல்றாரு, என்ன மாப்பிள்ள இம்புட்டு பெரிய வேலைய அசால்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்க, போலீஸ் கிட்ட மாட்டினா என்னன்னு தெரியும்ல. இந்த செடியை கொடுத்ததே போலீஸ் தான் மாப்பிள்ள, அதனால இதுல பெரிய அளவுக்கு ரிஸ்கே கிடையாது மாப்பிள்ள. போஸ் கேக்குறாரு, யார் மாப்பிள்ள? அதுக்கு போஸோட ஃப்ரெண்டு சொல்றாரு, போலீஸ் ஸ்டேஷன்ல பாளையம்னு ஒரு ஏட்டு இருக்காப்புல இல்ல, ஒரு வகையில எனக்கு உறவுக்காரர் யாருன்னு போஸ் சொல்றாரு. மாப்பிள்ள அவர் தான் செய்ய சொல்றது. இப்பதான் சமீபத்துல அவரை பார்த்து பேசினேன், இந்த பிசினஸ் பத்தி அவர் சொல்லவே இல்லையே. போஸ், இது என்ன பால் வியாபாரமா? காதும் காதும் வச்ச மாதிரி கமுக்கமாதான் பண்ணணும். ஏதோ எனக்கு நீ வேண்டப்பட்டவனால உன்கிட்ட சொல்றேன், அந்த மகாலிங்கம் தான் பெரிய தலைவர். அந்த மகாலிங்கத்துக்கு தான் சரக்கு எவ்வளவு வருது எம்புட்டு வருதுன்னு எல்லாமே தெரியும். சரக்கு வர்றப்ப அவர் போன் பண்ணி சொல்லுவாரு. அப்ப நம்ம கொண்டு போய் கொடுத்தோம்னு வச்சுக்க, சரக்குக்கு ஏத்த பணத்தை நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க. அப்பல அவ்வளவுதான் மேட்டரு. நீ தான் அவரு சொந்தக்காரன்னு சொல்றிய, நீ அவர்கிட்ட கேட்டுப்பாரு, உன்னால முடிஞ்சிச்சுன்னா செய்யுமாப்ல. இந்த வேலை செஞ்சு எம்புட்டு வசதியா இருக்கேன் பார்த்தல மாப்ள. நீ ஏற்கனவே வசதியானவன், நீ மேற்கொண்டு வசதியாரு. மகாலிங்கம் போஸோட ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணிருக்காரு. போஸோட ஃப்ரெண்டு பேசிட்டாரு, போனையும் வச்சிடுறாரு. போஸ் கிட்ட சொல்றாரு, அடுத்த ஆர்டரு கைமாத்தி விடணும் போல, நான் வந்துடுறேன் மாப்ள. போஸ் கிட்ட சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டு கிளம்பி போறாரு. போஸ் மனசுக்குள்ள நினைக்கிறாரு, மகாலிங்கத்தை பிடிச்சா வாழ்க்கையில பெரிய லெவல்ல செட்டில் ஆயிடலாம் போலயே. மகாலிங்கத்தை பாக்குறாரு போஸ். என் ஃப்ரெண்ட பாக்குறப்ப அவனான்னு எனக்கு டவுட் ஆகி போச்சுன்னு, அப்புறம் தான் அவனை பிடிச்ச அன்னைக்கு என்னடா விஷயம்னு விசாரிச்சேன். நான் 2ஆம் நம்பர் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு நிறைய பணம் வருது, இதுக்கு காரணம் நீங்க தான்னு உங்க பேரை சொன்னா. அதான் மாமா இந்த விஷயத்த பத்தி உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். மகாலிங்கம் சொல்றாரு, மாப்பிள்ள அத கை செலவுக்காண்டி பண்ணிக்கிட்டு இருக்கேன், வாங்க சம்பளம் பத்த மாட்டேது மாப்பிள்ள, காலம் ஃபுல்லா இந்த மாதிரியே இருக்க முடியுமா, அதனால சில பல வேலைகளை பார்த்தோமா லைஃப்ல செட்டில் ஆகுமான்னு இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கேன் மாப்பிள்ள. அத போய் நீங்க எதுக்கு விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, விடுங்க மாப்பிள்ள. போஸ் கேக்குறாரு, மாமா அந்த பிசினஸ்ல என்னைய சேர்த்துக்கோங்களே. போஸ், நீ எல்லாம் ராஜா வீட்டு கண்ணு குட்டிப்பா, நீ எல்லாம் இந்த மாதிரி விஷயத்துல தலையிடலாமா, மாமா என்னையும் சேர்த்துக்கோங்களே. சரிப்பா போஸ். மகாலிங்கம் சொல்றாரு, 5 மூட்டை இருக்குப்பா போஸ், அத எங்கேயாவது பதுக்கி வச்சுட்டு 2 நாள் கழிச்சு நம்ம கைமாத்தி விட்டுட்டோம்னா 10 லட்சம் ரூபா தர்றேன்னு சொல்றாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க மகாலிங்கம். போஸம் வண்டியில ஏத்திடுறாரு, அந்த மூட்டையில எடுத்து வச்சிடுறாரு. போலீஸுக்கு இந்த நியூஸ் போயிருது. ராஜாங்க வீட்டுக்கு வர்றாங்க போலீஸ். ராஜாங்கத்துக்கிட்ட போலீஸ் சொல்றாரு, போதை செடிய பதுக்கி வச்சிருக்கதா எங்களுக்கு நியூஸ் வந்துச்சு. ராஜாங்கம் சொல்றாரு, எங்க வீட்டுல இருக்க வாய்ப்பே இல்ல, நீங்க தாராளமா சோதனை போட்டுக்கலாம். எல்லா இடமும் போலீஸ் சோதனை போடுறாங்க. கடைசியில கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து 4 மூட்டைய எடுக்கிறாங்க. ராஜாங்கத்துக்கிட்ட சொல்றாங்க, இந்த போதை செடிய உங்க கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து தான் எடுத்தோம். ராஜாங்கம் அதிர்ச்சி ஆயிடுறாரு. இன்று கியூபாவின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.